வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாதுஷாவை நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். இதை வீட்லேயும் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. குலோப்ஜாம் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் டைம் தேவைப்படும். இதை எப்படி நம்ம ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாதுஷா செய்கிறதுக்காக 2 கப் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ மைதா மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நான் சொன்ன அளவுக்கு எடுத்துக்குங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான பாதுஷா நமக்கு கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 கப்பு நெய் சேர்த்துக்குங்க. நான் 100 ml நெய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி ஊற்றி பிசைறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1/2 கிலோ மைதா மாவுக்கு 100 ml நெய் சேர்த்துக்கிட்டா தான் இந்த பாதுஷா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. சப்பாத்தி பூரி மாவு மாதிரி இதை ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம இதை பிசையணும். குலோப்ஜாம் மாவை நம்ம எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் பாதுஷா நமக்கு சாஃப்டாக வரும். மொத்தமாக எனக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்கிட்டா ரொம்ப லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மாவு பாருங்க, இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். 20 நிமிஷம் இது ஊறட்டும். ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது 3/4 கிலோ சர்க்கரை. 1/2 கிலோ மாவுக்கு நம்ம 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும். இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். சர்க்கரை கூட நான் 6 ஏலக்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஃபுட் கலர் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா குங்குமப்பூவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகை இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த சர்க்கரை பாகு வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாவை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப அழுத்தி உருட்டாமல் மெதுவாக உருட்டி எடுத்துக்குங்க. நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்குங்க. இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க இன்னும் ஈஸியாக இருக்கும். பாதுஷா வெளியே வந்து கிராக் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து ஹார்டாக வந்துடும். அதனால் வெளியில் ஷேப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மெதுவாக உருட்டி எடுத்துக்குங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. உருட்டி எடுத்ததை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷா உருண்டையை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். பாதுஷா உருண்டையை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி மிதமான சூட்டில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தான் பாதுஷா உள்ளெல்லாம் நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வெளியில் மட்டும் ப்ரௌன் ஆகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்னொரு முறை உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். மீதி இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாதுஷாவை எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே ஜீரா பாகில் சேர்த்துருங்க. ஜீரா பாகு சூடு இல்லைன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த பாதுஷாவை சேர்த்துருங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ஜீரா பாகில் ஊற விடுங்க. அரை மணி நேரம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். ஜீரா பாகு நல்லா ஊறலைன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்துடலாம். ஒரு மணி நேரம் நான் இந்த ஜீரா பாகில் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த பாகில் வைக்க வேண்டாம். இந்த பாதுஷாவை ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் பாதாமும் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துருக்கேன். ஒரு பீஸ் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு டேஸ்டான பாதுஷாவை செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.